கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் எசேக்கியேல் 47:4. பின்னும் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாயிருந்தது. பிரியமானவர்களே, நாம் கணுக்கால் அனுபவத்திலே சந்தோஷமாய் நின்றுவிடக்கூடாது. முழங்கால் அனுபவத்திற்கு வர வேண்டும். நீங்கள் ஜெப ஜீவியத்தின் ஆழத்துக்குள் வரும்படி பரிசுத்த ஆவியான தேவன் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவும் கெத்செமனே தோட்டத்திலே முழங்கால் படியிட்டு மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. நீங்கள் ஜெபிப்பதற்கென்று நேரம் ஒதுக்குகிறீர்களா? கர்த்தர் அன்போடு சீஷர்களை பார்த்து, 1 மணி நேரமாவது நீங்கள் என்னோடு கூட விழித்திருந்து ஜெபம் பண்ண கூடாதா என்று கேட்டார். அவர் கல்வாரி சிலுவையில் தொங்கின போதும் பிறருக்காக பிதாவிடம் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். பரிசுத்தவான்களின் இனிய அனுபவம் ஜெபத்தின் மூலம் தேவனோடு கூட உறவாடினார்கள். தானியேலின் காலத்தில் ஜெபிக்க கூடாதபடி தேசத்திலே சட்டங்கள் ஏற்பட்ட போதிலும் அவர் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் எருசலேமுக்கு முன்பாக தங்கள் பலகணிகளை திறந்து வைத்துவிட்டு முழங்கால் படியிட்டு அவர் ஜெபம் பண்ணினார். அதாவது தேவனோடு கூட உறவாடினார். அவர் தானியேலின் தேவன் உங்களுடைய தேவனும் கூடமாய் இருக்கிறார். ஜெப ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியையும் உங்களுக்கு தந்தருளுவார். ஸ்தேவானுடைய வாழ்க்கையை பாருங்கள். பகைவர்கள் அவர் மேல் கல்லெறிய ஆரம்பித்த உடனே முழங்கால் படியிட்டார். பரிசுத்த ஆவியினால் நிறைந்து வானத்தை அண்ணாந்து பார்த்தார். தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசு கிறிஸ்து நிற்கிறதையும் கண்டார். அதே போல நாமும் இந்த முழங்கால் அனுபவமாகிய ஜெபத்தின் மூலம் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும். அவர் நமக்குள்ளே வாழ்கிறார். அல்லாமல் வெறும் கிறிஸ்துவர்களாய் வாழ்வதினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஜெபம் என்கிறதான இந்த உறவின் மூலம் முழங்கால் அளவு அனுபவத்துக்கு சென்று ஆண்டவரோடு உறவாடுங்கள். இயேசுவை காண வேண்டும். இயேசுவிலே மகிழ்ந்து களிகூற வேண்டும். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்கிறேன். இந்த முழங்கால் அளவு அனுபவத்திற்கு கொண்டு வருகிற தேவன், ஜெபத்தின் மூலமாக ஸ்தேவான் இயேசுவை கண்டது போல இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் இவருடைய ஜெப வாழ்க்கை மாறட்டும். எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக, அதாவது தேவனோடு உறவாடுகிறவர்களாக, இயேசுவை காண்கிற மக்களாயிருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். புதிய புதிய ரகசியங்களை கேட்கவும் காணவும் கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.